சவால்களை மாற்றங்களாக உருமாற்றுபவர்களால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டில்லி IIT வளாகத்தில் இன்று நடைபெற்ற 57வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சுதந்திர போராட்டத்தில் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பட்டம் பெறுவதுடன் கல்வி பயணம் நிறைவு பெறுவதில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் வாழ்க்கைக்கான புதிய அத்தியாயம் தொடங்குவதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் உற்பத்தி, சிப் தயாரிப்பு, ராக்கெட் தயாரிப்பு என இந்தியா தற்சார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் எதிர்கொள்ளும் சவால்களை மாற்றங்களாக உருமாற்றுபவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடிகிறது என்றும் தெரிவித்தார். சர்வதேச அளவில் யுக்திசார் நடவடிக்கைகள் அதிவேகமாக மாறி வரும் நிலையில் வலிமையான இளைஞர்களால் நாடு வலிமையான இந்தியாவாக உருப்பெற்று வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இவ்விழாவில் மாணவர்களுக்கு உயரிய பதக்கங்களையும் பிரதமர் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக இவ்விழாவில் உரையாற்றிய மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, நாட்டின் இளைஞர்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி கொண்டுள்ள அதீத நம்பிக்கையின் பேரில் நாடு முழுவதும் மேலும் மேலும் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு மாநில அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தை திமுக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் புறக்கணிக்க திட்டமிட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு திமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டங்களில் தவிக பங்கேற்று ஆதரவு அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியதோடு தமிழ்நாட்டு நலனில் கருத்தை கொண்டு இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் பதிலளித்தார். தமிழகத்தின் முக்கிய பிரச்சனையான காவிரி பிரச்சனை, மேகதாது ஆகியவற்றை விடுத்து தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தவிக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ தாக்கம் ஏற்படும் என ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்துவோம் என ஒருபுறம் கூறிவிட்டு மறுபுறம் மதுபானங்கள் மூலம் கூடுதல் வருமானத்தை அதிகரிக்க வழிவகை செய்திருப்பது நியாயமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்தமானில் வனப்பகுதியை அழிக்கக்கூடாது என வலியுறுத்தும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, கர்நாடகாவில் 12,500 ஏக்கர் வனத்தை அழித்து மேகதாது அணை கட்டுவதை பற்றி ஏன் பேசவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வலியுறுத்தி திருப்பூரில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஏற்பாடு செய்திருந்த பேரணியை மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளாக நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் பொதுமக்கள், இளைஞர்கள், உடற்பயிற்சி ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலையில் மாற்றம் காணப்படுகிறது. அந்த வகையில் 3ஆம் நாளான இன்றும் தங்க விலை அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 65 ரூபாய் வீதம் அதிகரித்து 13,965 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,11,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி நேற்றைய விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மழை வேண்டி திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் உள்ள பெரிய பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பூ, பழங்கள், காய்கறிகள் என அனைத்து விவசாயமும் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் 2 வருடங்களாக மழையின் அளவு குறைந்து வரும் நிலையில் விவசாயத்திற்கு மட்டுமின்றி அடிப்படை தேவைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆடி வெள்ளியையொட்டி திருவாரூரில் உள்ள சேந்தமங்கலம் தட்சிணா காளியம்மன் ஆலயத்தில் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார். இந்த அலங்காரத்தில் 50, 100, 500, 200, 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள போட்டியில் இந்தியாவின் அஸ்வின் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் சர்வதேச ஜூனியர் போட்டியில் பதக்கம் வென்ற 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஆடவருக்கான ஈட்டு எறிதலில் பங்கேற்ற தமது 3வது முயற்சியில் 74.09 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டு எறிந்து பதக்கம் வென்றார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2016ஆம் ஆண்டு 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா ஏற்கனவே பதக்கம் பெற்றது குறிப்பிடத்தக்கது.